இந்த வீடியோவில் 2 விஷயத்தை பிரேக் பண்ண போகிறோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, கருணாநிதி பல்கலைக்கழகம் அதுக்கான வேலையை திமுக ரொம்ப அவசரமாக வேகமாக செஞ்சுட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, இப்போ இந்த 2025 to 26 அகாடமிக் இயர் இருக்குல்ல, இதுலேயே அந்த பல்கலைக்கழகத்தை ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. 26ல் ஓப்பன் பண்ணிக்கலாம், பிரம்மாண்டமாக ஒரு கட்டடம் கட்டி ஒரு பெரிய அளவில் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சா 26 அப்படிங்கிறது எப்படி வேணாலும் சூழல் இருக்கலாம். தேர்தல் வேலைகள் நடந்துட்டு இருக்கோம், அது போக ஆட்சி மாற்றம் நடந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ண முடியாமலே போகலாம். அப்படியே ஒரு பல்கலைக்கழகம் ஓப்பன் பண்ணப்பட்டா கூட வேற ஆட்சி வந்து ஓப்பன் பண்றாங்கன்னா கருணாநிதி பல்கலைக்கழகம்னா வைப்பாங்க, அவங்களுக்கு என்ன தலையெழுத்தா? ஸோ 26ல் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த வருஷமே ஏதாவது பண்ணி ஓப்பன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு என்ன ஒரு கேள்வி வரலாம் அப்படின்னா, ஏப்ரல் மாதம் தான் அதை வந்து தீர்மானமாக கொண்டு வராங்க, கருணாநிதி பல்கலைக்கழகம் அப்படிங்கிறத இங்கே உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இப்போ மே மாதம் தான் ஆகுது. ஒரு மாதத்துக்குள்ளே என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வர முடியும்? அட்லீஸ்ட் ஒரு கட்டடமாவது வேணும்ல. ஒரு பல்கலைக்கழகத்தை வந்து திறக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரும்ல. ஸோ அங்கே தான் திமுகவோட மூளை அப்படிங்கிறது வேலை செய்யுது. என்ன அப்படின்னா, அவங்க எங்கே ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, தஞ்சாவூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் தான் கருணாநிதி அவர்கள் பிறந்தாங்க. ஸோ அதுக்காக வந்து நாங்கள் கும்பகோணத்தில் இதை ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு இப்போ தற்காலிகமாக தொடங்குறதுக்கு என்ன பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னா, தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய அரசு கலைக்கல்லூரி இருக்குல்ல, ஸோ அதில் விடுதிகளுக்குன்னு சில கட்டடங்கள்லாம் கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. எல்லா விடுதிலையும் பசங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சில பேர் வந்து காசுக்காக கூட அந்த கான்ட்ராக்ட் எடுத்து கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கட்டடங்களை பயன்படுத்தி இப்போ தற்காலிகமாக கருணாநிதி பல்கலைக்கழகம் அப்படிங்கிறத இந்த அகாடமிக் இயர்லேயே நம்ம ஓப்பன் பண்ணிடணும். இப்போ மிஸ் பண்ணோம் அப்படின்னா திரும்ப ஓப்பன் பண்ண முடியாது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த வருஷமே தொடங்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கோவி செழியன் அவர்கள் வழியாக வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ தற்காலிகமாக அந்த கட்டடங்களை பயன்படுத்தி இவங்க திறந்துட்டு அதுக்கப்புறம் கருணாநிதி அவர்கள் அப்படின்னாவே ஒரு பிரம்மாண்டம் தானே. ஏன்னா அவ்வளவு சொத்தை கொள்ளடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பல்கலைக்கழகம் திறக்கிறப்போ ரொம்ப சின்னதாக செஞ்சிட முடியாது. ஒரு லைப்ரரி திறந்தா 100 கோடி செலவு பண்ணுறோம், ஒரு சமாதி கட்டினா அதுக்கு அவ்வளவு செலவு பண்ணுறோம், ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டினா அதுக்கு கருணாநிதி பேரில் எதுலாம் பண்ணுறோமோ ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணுறோம். அப்படிங்கிறப்போ ஒரு பல்கலைக்கழகமே கொண்டு வரோம். ஸோ அதை சிம்பிளாக கொண்டு வந்துட முடியுமா? ஸோ அதுக்கான வேலை அப்படிங்கிறத இன்னும் ஒரு வருஷம் ஆச்சு இருக்குல்ல. ஸோ அதுக்குள்ள அதை கட்டி இப்போ தற்காலிகமாக திறக்கப்படுற இந்த பல்கலைக்கழகத்தை அங்கே மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத திட்டத்தை இப்போ திமுக வந்து ரொம்ப தெளிவாக போட்டிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் இன்னும் நீங்கள் 1 நாள் 2 நாளுக்குள்ள இந்த அறிவிப்பு அப்படிங்கிறத பார்க்கலாம். கருணாநிதி பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது 2025 to 26 அகாடமிக் இயரில் திறக்கப்படும் அப்படிங்கிற செய்தியை பார்க்கலாம். இதில் நமக்கு என்ன ஒரு கொடுமை அப்படின்னா, இந்த விஷயம் வெளியில் வந்திருக்காதுங்க. பாமகவுடைய ஜி.கே. மணி இருக்காங்கல்ல, அவங்க தான் அசம்பிளியில் தொடங்கி வைக்கிறாங்க. இங்கே வந்து ஜெயலலிதாவுக்கு பல்கலைக்கழகம் இருக்குது, எம்ஜிஆருக்கு இருக்குது, அண்ணாவுக்கு இருக்குது, ஆனால் கருணாநிதிக்கு மட்டும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அசம்பிளியில் அவங்க என்ன ஆதங்கத்திலையோ அது காரணம் இருக்குது சொல்கிறேன். ஜி.கே. மணி அவர்கள் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து உடன்பிறப்புகள் திமுக எம்எல்ஏ எல்லாரும் பிடிச்சிக்கிட்டாங்க. ஆமாம் எங்களுக்கு வேணும் வேணும் வேணும், கருணாநிதிக்கு பல்கலைக்கழகம் வேணும் அப்படின்னதும் ஏப்ரல் 24ஆம் தேதி எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க, இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்களாம் ரொம்ப ஆசைப்படுறீங்க, ஸோ அதனால் கருணாநிதிக்கு பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் நிறுவப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த அளவுக்கு கூடிய சீக்கிரம் இருக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. ஏப்ரல் 24ஆம் தேதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க. இப்போ நம்ம மே 24க்கு கூட வரல, ஆனால் அதுக்குள்ள இந்த திட்டம் அப்படிங்கிறத தீட்டிட்டாங்க. அவங்களுக்கு தெளிவாக புரிஞ்சு போச்சு, இந்த வருஷத்தை மிஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம திரும்ப வந்து தமிழ்நாட்டில் கருணாநிதிக்குன்னு ஒரு பல்கலைக்கழகத்தை நிறுவவே முடியாது அப்படிங்கிறதுனால இதை வந்து இப்போ அவசரமாக செஞ்சுட்டு இருக்காங்க. இதில் அந்த ஜி.கே. மணி இருக்கார்ல, திமுக காரங்களுக்கு கூட அந்த யோசனை வரல இதை மாதிரி பண்ணும் அப்படின்னு. இதை ஆரம்பித்து வச்சவர் அப்படின்னா பாமகவோட ஜி.கே. மணி தான். அவர் என்னத்துக்கு ஆரம்பித்து வச்சாருன்னு ஒரு கேள்வி வரலாம்ல. வேற ஒன்றுமே கிடையாதுங்க. பாமக எப்பொழுதும் செய்யக்கூடிய விஷயம் தான். இதுக்கு முன்னாடியே அசம்பிளியில் இதை மாதிரி பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அவங்க ஒரு கட்சி கூட அலைன்ஸ் போகணும் அப்படின்னு மைண்ட் செட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இல்லை முன்னாடி இருக்கக்கூடியவங்க இருப்பாங்கல்ல, ஸோ அவங்கள புகழ்ந்து ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லி விடுவாங்க. ஸோ அதே மாதிரி திமுக கூட அலைன்ஸ் போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படிங்கிறது பாமகவுக்கு இருந்தது. ஸோ அந்த அடிப்படையில் இப்படி ஒரு பாயிண்டை எடுத்து விடுவோம் அப்படின்னு எடுத்து விட்டது. இப்போ உண்மையாலுமே கருணாநிதிக்கு பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது உருவாக போகுது. இந்த அகாடமிக் இயர்லேருந்து அது ரன் ஆக போகுது அப்படிங்கிற விஷயம் கோவி செழியன் அவர்கள் வழியால் உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஆனால் என்ன, பாமக தான் இப்போ மாறிட்டாங்க. இந்த டாஸ்மார்க் வழக்கு, இந்த இடி ரெய்டெல்லாம் பார்த்துட்டு வேணவே வேணாம்ப்பா, திமுக கூட எங்களுக்கு அலைன்ஸே வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலுக்கு வந்திருக்காங்க. பட் இன்னும் 1 மாதம் கழிச்சு அவங்க என்ன முடிவு எடுப்பாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. மாதத்துக்கு மாதம் அவங்க முடிவை மாற்றுவாங்க. ஸோ பொறுத்து தான் பார்க்கணும். எப்படியோ நாம்
கருணாநிதி பேர்லயும் என்னென்னமோ பார்த்துட்டோம், பாத்ரூம்லேருந்து லைப்ரரியிலேருந்து என்னென்னமோ பார்த்துட்டோம். இப்போ கருணாநிதி பேரில் பல்கலைக்கழகத்தையும் பார்க்க தான் போகிறோம். ஸோ வேற வழி இல்லை. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, கனிம வளத்துறை மணல் கொள்ளை இருக்குல்ல, அது சம்பந்தமா நேத்தி கனிம வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய, இதுக்கு முன்னாடி சட்டத்துறை அமைச்சராக இருந்த ரகுபதி ஒரு மீட்டிங் அப்படிங்கிறத போட்டிருக்காருங்க. நமக்கு இதுல என்ன விஷயம் ஃபர்ஸ்ட் தெரிய வருது அப்படின்னா, திமுக திட்டமிட்டு தான் இந்த மீட்டிங் என்னத்துக்கு நடந்தது அப்படின்னு பின்னாடி சொல்றேன். திமுக திட்டமிட்டு தான் துரைமுருகன் அவர்களை வந்து மாத்தி ரகுபதி அவர்களை வந்து கனிமவளத்துறை அமைச்சரா மாத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இதுல வந்து உங்களுக்கு தெளிவா புரியும். ஏன் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, துரைமுருகன் கனிமவளத்துறை அமைச்சரா இருந்தார்ல, அப்போ வந்து இந்த மணல் ரத்தினம், மணல் ராமச்சந்திரன், மணல் கரிகாலன் இந்த பேர்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்கெல்லாம் மணல் கொள்ளையாலேயே துபாய் வரைக்கும் போய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய பெரிய தலைகள். ஸோ அவங்களெல்லாம் துரைமுருகன் வந்து கையில் வச்சுக்கிட்டு எந்த கமிஷன் எது நடக்குதுனாலும் பணம் வந்து துரைமுருகனுக்கு வருது. பட் துரைமுருகன்ட்டேருந்து கட்சிக்கு வருமா அப்படின்னா வராது. இங்கே கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து என்னங்க கட்சிக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டால் துரைமுருகன் என்ன சொல்லுவாரு, நான் யாரு தெரியுமா, கருணாநிதி நானும் ஒரே தட்டில் சாப்பிட்டவங்க தெரியுமா, நானும் அவரும் ஒரே பெட்டில் தூங்குனவங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீ கிளம்பு, பணம்லாம் கிடையாதுன்னு சொல்லுவார். இதுதானே துரைமுருகனுடைய நேச்சர் என்ன அப்படிங்கிறது தெரியும். அவர் அப்படி செய்யக்கூடிய ஆள் தான். ஸோ திமுக என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம திரும்ப மணல் குவாரி அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணோம். இப்போ ஒரு 2 வருஷமா ஓப்பன் பண்ண முடியாம ரொம்ப சட்ட சிக்கல்ல கிடக்கு. ஏன்னா அளவுக்கு அதிகமாக அள்ளிட்டதுனால நீதிமன்றமே அதை தடுத்து நிறுத்தி வச்சிருக்கு. ஆனால் நம்ம திரும்ப ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் நிறைய சம்பாதிக்க முடியும். ஆனா ஓபன் பண்ணா அதை வச்சு துரைமுருகன் தானே சம்பாதிப்பாரு, கட்சி எப்படி சம்பாதிக்க முடியும், கட்சியில் இருக்கக்கூடியவங்க எப்படி சம்பாதிக்க முடியும்? ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் கனிமவளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகனை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் துரைமுருகனை மாத்திட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் சொல்ற பேச்சு கேட்கக்கூடிய, எது சொன்னாலும் தலையாட்டக்கூடிய சட்டத்துறை அமைச்சராக இருந்த ரகுபதியை இப்போ கனிமவளத்துறை அமைச்சராக கொண்டு வந்துட்டு இப்போ மணல் குவாரிக்கு வந்து எங்களுக்கு வந்து பர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு திமுக போயிருக்காங்க. ஸோ இது சம்பந்தமான மீட்டிங் அப்படிங்கிறதையும் நேத்தி கனிமவளத்துறை அமைச்சர் ரகுபதி வந்து போட்டு, அந்த மணல் குவாரி எடுக்கக்கூடியவங்க, அந்த கான்ட்ராக்டர், டிரான்ஸ்போர்ட் எல்லாம் இருக்கும்ல, ஸோ அவங்க எல்லாத்துக்கிட்டையும் போட்டு இதை மாதிரி நாங்கள் போயிருக்கோம், மணல் குவாரி அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிற விஷயத்த பேசிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து இதை மாதிரி இந்த ஏரியாவுக்கு இது வரும், இவங்களுக்கு தான் கொடுப்போம், இவ்வளவு கமிஷன் வேணும் அப்படின்லாம் பேசுவாங்க. அதை மாதிரி ஒரு பெரிய ஸ்கெட்ச் அப்படிங்கிறத திமுக போட்டிருக்காங்க. ஏன்னா இன்னும் ஆட்சி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு வருஷம், ஒரு 11 மாசம் தான் முழுசா இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 11 மாசத்துக்குள்ள என்னென்னத்தை அடிக்க முடியுமோ அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நீதிமன்றத்தில் போய் நிற்கிறாங்க. நீதிமன்றம் ஆமா நீங்க மணல் குவாரி ஓபன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இவங்க இருக்குல்ல, அதுக்கப்புறம் ஆறு அப்படிங்கிறது ஒன்று இருக்கவே இருக்காதுங்க. இறங்கி கீழே இறங்கி பார்த்தா ஆத்துக்குள்ளேயும் வெறும் பொட்டை மண்ணா தான் இருக்கும். அந்த அளவுக்கு சொரண்டி அடி வரைக்கும் இருக்கக்கூடிய மணலை அள்ளிடுவாங்க. பட் நீதிமன்றம் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி. ஏற்கனவே மணல் குவாரிகள் வந்து ரொம்ப ஒரு அடி அள்ளிக்க சொன்னா இவங்க 20 அடி அள்ளி வச்சிருக்காங்க அப்படின்னு இடியே கண்டுபிடிச்சி வழக்கு அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க. ஐஐடி கான்பூர்லேருந்து இதுக்காக சில டெக்னீஷியனை வர வச்சு அங்கேருந்து ட்ரோன் எடுத்துட்டு வந்து, ஏன்னா இவங்க என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா மணல் தானே ஆத்துல எப்படி இருந்தது, அதை எப்படி அள்ளணும் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மணல் குவாரிகள் வந்து வாங்கின பர்மிஷனுக்கு மேல, இப்போ ஒரு அடிக்கு பர்மிஷன் வாங்கி ஒரு 1.5 அடி அள்ளனா கூட பரவாயில்ல, ஒரு அடிக்கு பர்மிஷன் வாங்கிட்டு 20 அடி 30 அடி அப்படின்னு அள்ளலாம், அது எவ்வளவு மோசமான விஷயம். ஸோ அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு நினைச்சாங்க. பட் அதையுமே அமலாக்கத்துறை வந்து சில விஷயங்களை வச்சு இதை மாதிரி ட்ரோன்லாம் பயன்படுத்தி அந்த விஷயங்களெல்லாம் கண்டுபிடிச்சு அது சம்பந்தமான வழக்கு அப்படிங்கிறது பல ஆயிரம் கோடி வந்து இப்போ எப்படி டாஸ்மாக் துறையை நம்ம பேசுகிறோமோ அதே மாதிரி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கனிம வளத்துறை இந்த மணல் கொள்ளை அப்படிங்கிறது பெரிய அளவில் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் பேசிட்டு இருந்தோம். ஸோ அது சம்பந்தமான வழக்கு அப்படிங்கிறதும் நீதிமன்றத்தில் இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் திமுக போயிட்டு திரும்ப எங்களுக்கு இந்த மணல் குவாரியை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்மிஷன் அப்படிங்கிறத கேட்குறாங்க. பட் இதுக்கு அமலாக்கத்துறை என்ன விளக்கம் கொடுப்பாங்க? நீதிமன்றத்தில் போய் கொடுக்கக்கூடாது, எங்கள்கிட்ட இவ்வளோ டாக்குமெண்ட் இருக்கு, இவங்க சொன்னதை மீறி இவ்வளவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு வாதம் வைக்க போறாங்களா? இல்லை நீதிமன்றமே இதுக்கு முன்னாடி இருந்த ஹிஸ்டரியெல்லாம் பார்த்து பர்மிஷனை தர முடியாதுன்னு சொல்ல போறாங்களா? இல்லை திமுக இதை வாங்கிட்டு வந்துருவாங்களா அப்படிங்கிறது தெரியல. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள இது சம்பந்தமா என்ன அப்டேட் நடக்குது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிய வந்துடும். நம்ம இதுல ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு. 1 வருஷத்துக்குள்ள என்ன பண்ண முடியுமோ பண்ணிடணும். அதாவது கனிம வளத்துறையில எவ்வளவு மண்ணை எவ்வளவு ஆத்த அழிச்சு மணலை சுரண்ட முடியுமோ சுரண்டிடணும் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்காங்க. பிரபா டாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இருக்க நம்பிக்கையில தான் நான் இங்க இருந்து இவ்வளவு விஷயங்களை எடுத்து பேசிட்டு இருக்கேன். நன்றி.